திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு மத்திய அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான வழக்கில் மத்திய அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த இந்திய தண்டனை சட்டம், குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் மற்றும் சாட்சிகள் சட்டங்களுக்கு பதிலாக 3 புதிய சட்டங்களை கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்தது. இந்த நிலையில் இந்த சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது எனவும் அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என கோரி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் நாடாளுமன்றத்தில் எந்தவிதமான விவாதங்களும் இல்லாமல் எதிர்க்கட்சிகளை வெளியேற்றிவிட்டு இந்த சட்டங்கள் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும், மாநில அரசுகளின் ஆலோசனைகளை பெறாமல் சில பிரிவுகளை மாற்றம் செய்தது, அதே போன்று சட்டங்களில் சமஸ்கிருதத்தில் உள்ளதாகவும், எனவே இதில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாகவும், எனவே இந்த சட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி SS சுந்தர் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனு விசாரணை கேட்டுக்கொண்ட நீதிபதி மனு தொடர்பாக 4 வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார்.